எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராக் லெஸ்னர் இருக்கிறார்ல, அவரை பொறுத்த வரைக்கும் சண்டை போடும்போது உங்களுக்கு எந்த ஆப்பனண்ட்டும் உங்களுக்கு டஃப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டால் அண்டர்டேக்கர் சொல்லுவார், பட்டிஸ்டாவை சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவருடைய பதில் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சிலிர்க்க வச்சது. அதுக்கான ரீசனும் எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது ப்ராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபைட் பண்ணும்போது அவர் ஃபுல் ஃபோக்கஸில் சண்டை போடுறதுனா மினி ரெஸ்லர்ஸ் கூட தானே. அதாவது இப்போது இந்த மினி ரெஸ்லர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப குள்ளமான ரெஸ்லர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. இப்போ அண்டர்டேக்கர் கூடயோ ரோமன் ரெயின்ஸ் கூடயோ மோதும்போது தூக்கணும், பிக் ஷோ கூடலாம் வெயிட்டு, அவங்க சூப்ளெக்ஸ் போடுறது, சண்டை போடுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே ஏஜே ஸ்டைலு, ரைமஸ்டெரியோ இவங்க கூடலாம் சண்டை போடும்போது சுலபமாக இருக்கும். ஏன்னா தூக்கி போட்டு பந்தாடலாம்ல. ஆனால் ப்ராக் லெஸ்னர் கெரியர்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆள் மட்டும்தான் தூக்க பார்த்திங்கன்னா அந்த சாணியை தூக்கி செவுத்தில் ஒட்டினது சில வலுவிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வலுவிக்கிட்டே இருப்பானா, ரொம்ப டஃப்பு கொடுத்தானா அப்படின்னு ஒருத்தரோட பேரை சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் ப்ராக் லெஸ்னர் அவர் கூட ஒரே ஒரு தான் சண்டை போட்டிருக்காரு. அந்த ஒரு தடவை சண்டை போட்டதுலேயே பார்த்திங்கன்னா ப்ராக் லெஸ்னருக்கு தண்ணி கட்டிட்டாலாம். அது யார் கேட்டிங்கன்னா டேனியல் பிரையன் தான். சர்வைவர் சீரீஸில் ஒரு சாம்பியன் வெர்சஸ் சாம்பியனுக்காக மோதிருப்பார். ஆக்சுவலி அது ஏஜே ஸ்டைல் மோத வேண்டியது, அது நம்ம டேனியல் பிரையன் மோதிட்டார். ஒரு ட்ரீம் மேட்சாக நடந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ராக் லெஸ்னர் அது அவரோட சின்ன உருவம் ரே மிஸ்டீரியோ. ஆனாலும் ரே மிஸ்டீரியோ பிடிச்சி எடுத்து நவுட்டு போட்டு அடித்து தவுத்து எடுத்துடுவார். ஆனால் டேனியல் பிரையனுக்கு ஃபினிஷர் போடும்போதோ அல்லது சூப்ளெக்ஸ் போடும்போதோ அப்படியே புழு நவுளுற மாதிரி பார்த்திங்கன்னா நவுண்டு போயிடுவாராம். ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டேனியல் பிரையனா மச்சும் என்னுடைய ஃபினிஷர்லேருந்து எப்படிலாம் தப்பிக்கிறோமோ அப்படிலாம் தப்பிப்பான் அப்படிங்கிற மாதிரி ப்ராக் லெஸ்னரே ஓப்பனாக சொன்ன ஒரு நபர்னு கேட்டிங்கன்னா நம்ம டேனியல் பிரையன். நீங்கள் கூட இந்த சர்வைவர் சீரீஸில் டேனியல் பிரையனுக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் நடந்த மேட்சை பாருங்கள். டேனியல் பிரையன் தப்பிச்சுக்கிட்டே இருப்பாருங்க, ப்ராக் லெஸ்னர்கிட்ட அடியே வாங்க மாட்டார். ஸோ ஃபைனலி டேனியல் பிரையனா கஷ்டப்பட்டு தான் ப்ராக் லெஸ்னர் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போப்பட்ட மனுஷன் கோல்டுபர்க்கே அசால்ட்டாக வின் பண்ணவர். ஆனால் டேனியல் பிரையனை வீழ்த்ததுக்கு படாத பாடுபட்டிருப்பார். அப்படி ஒரு நல்ல ரெஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் பிரையனை பாராட்டியிருக்காரு. கண்டிப்பாக இது ப்ராக் லெஸ்னர் மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாடம் தான். எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் சரி, அந்த மலைக்கு முன்னாடி ஒரு சின்ன உளி போதும். அந்த உளி அடிக்க அடிக்க மலை கண்டிப்பாக தேய தான் செய்யும்.